என்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கிறேன். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு இருந்தேன், நான் என்னையும் கொஞ்சம் நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிட்டு வேண்டார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் போகிறோம், ஆனால் இந்த ஆடியோ லான்ச் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆடியோ லான்ச் நான் அட்டன் பண்ணல. ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி, எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார், நண்பர் சுகா, அப்படி நிறையா ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து வீரசமர், அப்படி ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நிறையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். 5மே 5 ஜானரில் இருக்கும். இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, பொதுவாக பாடலாசிரியர்களுக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். பாட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகும் இப்போல்லாம். அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு 5-6 தடவையாவது அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன். உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்கிறாரு, கேமராமேன் சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு, ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அது முழுக்க என்னென்னா, அந்த படம் நல்லா வந்துடணும், அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவர் அப்படி நேசத்தோடு அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது இது ஒரு படத்தில் வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்குறாரு. அந்த மெட்டுக்குள்ளே வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது. நம்ம எழுதி கொடுத்துருவோம், நல்லா இருக்கு சார்னு சொல்லிடுவோம். அப்படி 3 நாள் கழித்து திரும்ப கால் பண்ணி, சார் இந்த வார்த்தையை மாற்றிடலாமா பாரு, அப்புறம் அந்த வார்த்தையை மாற்றுற வார்த்தையெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அது அப்படி தான் குருவி சேர்க்குறது மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து அது ஒன்றும் இல்லை, இசை சொற்களை அடுக்கிறது தான். நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வருஷன் எழுதுகிறோம், பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு பாடலாசிரியனை விட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய ரீவர்ஷன் எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம். எங்களை நம்பி தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் போய்கிட்டு இருப்பாங்க, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அது பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்களை நம்பினாங்க. எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். இந்த படத்தில் 5 பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாக வந்திருக்கு. அதே மாதிரி விமல், இந்த படத்தோட நாயகன் விமல் சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு படம் இயக்குனேன். அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன். தொடர்ந்து அவரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு படம் எழுதியிருக்கேன், அஞ்சலன்னு ஒரு படத்தில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும், படக்குழுவினருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்விதா ராஜு. ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சீமான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்காக. எனக்கு சொல்லப்போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும்போது எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான். லைக் ஏகாதசி சார் ஆகட்டும், சுகுமார் சார் ஆகட்டும், தேவன் சார் ஆகட்டும், சீமான் சார் ஆகட்டும், விமல் சார் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன். அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டி சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது. எஸ்கே சார் சொல்லணுன்னாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும். ஸோ நான் வேறு ஏதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப க்ளீனாக சொல்லி வாங்குவார். ஸோ ரொம்ப நம்மளை சொல்ல போனாக்கா குழப்பாமல் ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றது கேட்டு வாங்குவாங்க. அண்டு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில். எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ், மிக்ஸ் பண்ண அதர்ஸ், என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். அந்த படம் June 6 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஊடக தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல் வணக்கம். இது போன்ற திரைப்படங்களை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலுமேந்திர அவர்களிடம் தொலைபேசி கிடையாது. அப்போது அவருக்கான தொலைபேசி என்னிடத்தில் இருந்தது. எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது. அந்த நண்பரின் பெயர் சீமா. எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்ப காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணுனா நான் தான் பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார். அவர் ஃபோன் பண்ணா அவர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி, ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன். இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு MS பாஸ்கர் அவர்கள். அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும். எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பெயர் திரு இளவரசு. இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார். அந்த அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. காரணம், இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைநிமிர்ந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித் ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்து தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார். சத்யஜித் ரேயின் வரிசையில் எத்தனையோ பெரும் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை அவர்
திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார். நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழா நாயகர் இசை அமைப்பாளரையும் வாழ்த்தி, பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மெயின் நடிகர்கள் சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதான் சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற, தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்க ஃபேமிலி. அந்த மாதிரி இசைக்கு அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தா நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னன்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாரோடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம MS பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்குது. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இசைக்கு கார்வன் சாருடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார், சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கிளப்பிருக்காரு இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் இதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் சீமான் சார் இருக்கும்போது நம்மெல்லாம் என்னத்தை நமக்கெல்லாம் பேசவே தெரியாது. நம்ம எஸ்கி கார்வன் சார் வந்து ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு டயலாக்லேயே தெரியுது மாரியம்மா வந்து மேரியம்மாவை இப்போ வாழ்கிறான்னு. இது நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகர் ஆகிறாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தில் மூலமாக பெரிய நடிகர் ஆகணும்னு வாழ்த்துறேன். அப்புறம் MS பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமெண்டு, அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ட்டு இறைவனை பார்த்து நன்றி, வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாராவது மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த கட்ஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணேன்.
ஒவ்வொரு டைலாக்குமே நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானதும் தேவைப்பட்டதாகவும் இருந்துச்சு. அப்படி தேவைப்பட்டதாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை எடிட்லேயும் படத்துலையும் அதை ஹைலைட் பண்ணுறதோட இம்பேக்ட் தான் அது. தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியன்ல இருந்து செயல் வீரர்கள் அணி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரை ஆனர் பண்றதுக்காக அண்ட் ரெஸ்பெக்டட் சீமான் சாரையும் ஆனர் பண்றதுக்காக மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அனைவருக்கும் வணக்கம். இசக்கி கார்வண்ணன் சார் அவரோட ரொம்ப ஒரு 2-3 ஆண்டுகளாக அவரை பார்த்துட்ருக்கேன். சினிமா மேலே ரொம்ப பேஷன் உள்ள ரொம்ப ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவரோட டைரக்டோரியலில் முதல்ல வர்ற படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளோட சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. சீமான் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா புதுப்படம் வெளியே வரும்போதோ எந்த இது வரும்போதோ அவங்களோட அரசியல் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அதை எப்போவுமே சீமான் அண்ணன் செஞ்சிட்ருக்காங்க. கடைசியாக என்னோடய மத்தகம் பார்த்துட்டு அண்ணன் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியும் கவனிச்சுட்டே இருக்கிற இந்த ஒரு இது வந்து எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். மேலும் இதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விமல் சார், உங்களுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் படக்குழுவினர், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடைந்தால் இன்னும் நிறைய இதே மாதிரி படம் வரும். பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் பெங்க இருக்கக்கூடிய இதோட ஒரு 10-15 படங்கள் இசை வெளியீட்டுக்காக அண்ணன் வந்து சிறப்பு சேர்த்துருக்காரு. எப்பயுமே நீங்கள் வந்து சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க. அரசியலுக்கு போனாலே சினிமா ரத்தம் ஓடிட்டு வந்துட்டுருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி. விமல் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு கதாநாயகனாக நடித்து அவங்க கூட நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேசாகணும். காலையில் திண்டுக்கல் சிறுமலைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு. நம்ம மேனேஜர் அண்ணன் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு. என்னென்ன திண்டுக்கல் சிறுமலையில் சுட்டி உடனே முதல் நாள் நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிட்றீங்க, டிக்கெட் போட்டுருங்க வாங்க அப்படின்னு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே உடனே வண்டி பிக்கப் பண்ண இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகாக பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவார். அந்த ரூமில் இதான் ரூம்னு அலர்ட் பண்ணி அழகாக வைப்பாங்க. உடனே டைம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு. அவர் 9 மணிக்கு வர சொல்லுங்க போதுன்னுவார். கரெக்டு டயத்துக்கு போனதுமே இதுதான் சீனு. இது ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா கூட இல்லை வேணாம் நான் அந்த எடிட்டிங்கில் போயிடும் ஷார்ப்பாக பண்ணுங்க. டேரக்டர்கிட்ட வந்து தப்பிச்சு நான் வந்து ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக அழகா இவ்வளவுதான் போதும்னு மெஷர் பண்ணி வாங்கினாரு. அவருக்கு உறுதுணையா நம்ம கேமராமேன், ஐயோ நினைச்சே பார்க்க முடியாது. அங்க சிறுமலையில வந்து அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்ல கிரெயின் கொண்டு போக முடியாது. கிரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒன்று ஒரு லைட்டுடைய ஸ்டாண்டு மேல இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேல கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறாரு. சார் கிரேட். உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எவ்வளவு படங்கள் அங்கங்க மூவ் பண்ணிருக்கேன். பட் கொடுத்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துறீங்க. அப்புறம் என்னைய கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க. இந்த சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை பாராட்ட வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறல எந்த ஐயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. இயக்குனர் வந்து என்னை வந்து நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓர பண்ண வேண்டாம் அப்படி குறைங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இழுத்தது மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு போய் நடிக்க வச்சாரு. அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன்
எனக்கு அப்படி ஒவ்வொரு டைம் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே இது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு இதை சாப்பிடுங்கண்ணேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு குடும்பமாக அங்கே ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்ப ட்ராவலில் இன்னைக்கு வந்து இசை லெவலில் வந்து கலந்ததுக்காக ஷூட்டிங்லேருந்து அவசரமாக ஓடி வந்து லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவனுடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. இல்லை விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்ட்ராரியாக வந்திருக்கு, அதில் தெரியும். உண்மையிலே நான் படம் பார்க்காம மனசில் படத்தை ஓட்டி பார்த்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுப்பாரு. இது போதும்ண்ணா. ஹேண்ட் ஹோல்டு ஷாட்டை ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு ஃபுல் சீனை கூட ஹேண்ட் ஹோல்டு ஷாட்லேயே போட்டு முடிச்சுட்டு போயிடாரு. க்ளோஸ் எல்லாமே ஓய்டு வந்துடும், அதிலே கிரைன் போயிடும், எல்லாம் போயிடும். அப்படியே அற்புதமாக பண்ணார். சிறப்பாக இருந்தது. சிறப்பாக எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பர்டிகுலர் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாராட்டின ஒரு மிகப்பெரிய விஷயம். வரையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இது இந்த நேரத்தில் இது அப்படின்னு அழகாக பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினார். இந்த படம் அத்தனை பேர் உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு. இல்லை நானும் ஒரு சின்ன துரும்பா உள்ள கூட இருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங்கில் இருந்ததுனால காலதாமமாக வந்துட்டேன். நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். ஹாய், குட் ஈவினிங். என்ன சொல்கிறதே தெரில, திடீர்னு கூப்பிட்டாங்க. நானும் விமல் தான். எல்லாரும் விமல் சார்னு சொல்லும் போது இந்த மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்து விமல் ராஜா. இந்த படம் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்த விமலா அந்த விமலா, விமல்னு. அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார், என்னப்பா ஃபுல் நேம் என்ன, விமல் ராஜா தானே, சரி விஆர்னு வச்சுக்கோன்னாரு. நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். சரி ஒரு எம்ஜிஆர் எஸ்டிஆர் அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. விமல் அண்ணன் வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்போதுலேருந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பரமசிவன், ஃபாத்திமா, ஹிந்து, கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்கு, நிறையா செமையாக இருக்கும். நான் முஸ்லீமு, என்னோட பேர் வந்து ஜெனிஃபர்னு, அவங்க வந்து கிறிஸ்டின்னு. அது மாதிரி எங்கள் 2 பேர் பேர் வந்து வேற வேற மதம். அதே மாதிரி ஹீரோயினும் வேற வேற. அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு. சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க நம்ம அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தளபதி அண்ணன், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார், ஹீரோயின் சாயாதேவி, அப்புறம் என்னோட பேர் சேஷ்விதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்களை பற்றி சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. வேறு யாருமே அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க, அதனால நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது எல்லாரும் அடுத்த 2 வருஷத்தில் எப்படி ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும், ஐயா இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் மகள் சாயாதேவி அவர்களுக்கும், சேஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும், சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார், அது எதுக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி
நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல அண்ணாச்சி. இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீ நடிக்கணும். ஐயா நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை அப்படின்னு. நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி கார்வனன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அண்ணாச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. ஒரு ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி சிறுமலையில் எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு ஷூட்டிங்கில் அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கைத்தட்டல. ஆமாம் ஆமாம், நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானி, எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், அண்ணே வணக்கம். இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்று சீமான், இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போதே நம்மளை அறியாமலே கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்தது தான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு
அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான் அப்புறம். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்தில் ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காமல் நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே அவர் வாங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னார், தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க, எல்லாத்துலேயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டார், இது வரைக்கும் கூப்பிட காணோம். இல்லை, இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான் ஃபோன் பண்ணி சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா. அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் விமல் அவர்கள், அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார். அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்கா ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மீது நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது நான் எழுதிட்டு இருந்தேன், நான் என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணாம். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுற்றின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவேணான்னு இருப்பீங்களா? கூல் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதப்பா. என்ன பாலா? ஆமாம் ஆமாம், சிவசிவாய பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6 கொஞ்சம் பார்த்துமா. நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபாத்திமா, பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து அண்ணன் எஸ்ஐகே கார்வண்ணன் கொடுத்தாங்க. எப்படின்னா, அவங்க என்கிட்ட ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, நான் எஸ்ஐகே கார்வண்ணன் பேசுகிறேன், இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. பேரை கேட்டோன்னே நான் பண்ணுறேன்னு. ஏன்னா நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 40 தமிழில் ஒரு 40 படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கான அங்கீகாரம் வந்து பெருசாக எனக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் முதலாக என்னை வந்து கதாநாயகனாக நினைத்தது வந்து எங்கள் அண்ணன் இசைக்கு கார்வண்ணன் அவர்கள் தான். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அது சில சூழ்நிலையாக வந்து வேற விதமாக போயிடுச்சு. பட் ஆனால் வந்து என்ன ஒரு கதையின் நாயகனாக நினச்சது அவங்க தான். அதே வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் கொடுத்தது. அதனாலே வந்து நான் அண்ணன் சொன்னோடனே நான் வரேன் அப்படின்னேன். இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சுகுமார் அண்ணன் இதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்பொழுதுமே. என்னன்னா என்கரேஜ்மெண்ட் தான். இப்போ நார்மலாக வந்து ஒரு படம் பண்ணுறப்போ வந்து அந்த யூனிட்டே வந்து என்னை வந்து மகி நீங்களாம் வரணும் 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 வரணும்னு சொல்கிறாங்க. என்னோட எஃபர்ட் ஃபுல்லும் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இசைக்கு கார்வண்ணன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர். பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டன்னு சொல்லுவாங்க. அதில் அண்ணன் கார்வண்ணன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர். அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அவருடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. இந்த படத்தில் ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி, ஒரு மிகச்சிறப்பான
ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமாக வருவார். அதே போல் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசக்கி கார்வனுடைய இந்த படைப்பு வெள்ளை என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் இசக்கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பாக்கிரியா VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான். எப்பவுமே என்ன நம்ம இந்த நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையாக எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய ரைட்டரு, திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், எல்லாருமே பத்திரிகையாளங்க தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டஸ்கி, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, முத்துசாமி, இவங்கெல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க. அந்த பேரை நம்ம திரையில வச்சிருக்கிறோம். அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு, என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அண்ணன் தான் சொல்லுவான், முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம முன்னோர் தான். அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பிச்சான். அந்த வழிதான் இந்த படம். ஆனா இது ஒரு மத படமானா கிடையாது, இது ஒரு பேய் படம், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே தெரியாம தான் இருந்தேன். ஏன்னா ஒரு பாடலா அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தாரு. அந்த பாடல் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்படுத்துச்சுன்னு, ஏன்னா இது எல்லாமே அதுல பாதி வரிகள் நமக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்புல கட்டி நீச்சல் படிச்சது, அப்பனுக்கு போத்துனதுக்கு, அப்புறம் கையில காயப்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட, துள்ளி அப்படின்னு துளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியா பார்த்தா சித்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சிருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு வரி என்னன்னா, எங்க ஊர்ல அதாவது நம்ம தமிழருடைய மரபிலே இதுதான், யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துட்டு போவாங்க. நீர்மாலை எடுத்துட்டு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா நீர்மாலை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியா குளிப்பாட்டுறது. அப்ப அந்த வரும்போது அந்த காலில் இது பட்டு அவனுக்கு அவனுக்கு வலி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு உலகத்துல பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரிச்சு கொண்டு அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அது மாதிரி அப்படி ஒரு தாய்மை இருந்த பாட்டை என் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காடு எங்க வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க. அதுலயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல, ஆடு கூட அத்தை போல பேசுமேன்னு ஒரு வரி எழுதியிருப்பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாய் கூட நம்மளை கோவப்படும் போது அடிச்சிருவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரியை பாதிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆகணுங்கிறாங்க. ஊரில் உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாவே உணர்ச்சி பட்டு அழுதேன். போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த அத்தையோட பாசகத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில சொல்லியிருப்பாரு, ஆடு போல பாசம் காட்டும், அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய வரிகள் அந்த பாட்டில் நிறைய இருக்குது. நீங்க பாத்தீங்க, மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள்.
ஏகாதசின்னு சொன்னேன் நான் சரின்ட்டேன். ஏன்னா அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவுடையான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபலை வாசிச்சுதான் படிச்சிருப்பாரு. பிரமாதமாக இருக்கும். அந்த அண்ணன் பாடுறது அண்ணன் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார். நம்ம அது அண்ணனுக்கு தான் அது வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்படுத்திருக்காரு. அதில் பின்னாடி இசை மிரட்டிருப்பார். ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும். அதை அவர் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையில பரப்பார். அப்படி அவர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா மைனா கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பாரு. அங்கே ட்ரோன்ஸ் பறக்கவே இல்லை, இவர் பறந்துருப்பாரு. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விமலை வேலை வாங்குற மாதிரி வேற எந்த ஹீரோவும் வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை அப்படின்பாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞர் வந்து விமல். அடுத்து சாயாதேவி அவங்களும் வந்து அழைக்காம அண்ணனுக்கும் தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதில் நடிச்சிருப்பாரு. நம்ம தங்கையை அவர் நடிச்சிருப்பாரு. போட்டு அடிச்சிருப்பாங்க. அடியெல்லாம் சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துவேன். ஏன்னா அதான் அந்த பொண்ணு இவரை கை தான் பிடிச்சானே காணும். கழுத்தை பிடிச்சிட்டு ஓடி சுற்றி ரூம்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இங்கே இருக்காரு. அதே மாதிரி எனக்கு அடுத்த 2 ஜோடி வேர் அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார். அந்த மிரட்டி பாப்பில் ஒவ்வொரு 2 பாட்டில் கூட பார்த்தீங்க அங்கே நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில். அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டிருந்தாங்க. அடுத்த கூல் சுரேஷ். நான் தான் கூல் சுரேஷ்கிட்ட சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் அடிக்காதீங்க, நீங்கள் திரையில் அடிங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, நீங்கள் கோமலை மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்பேன். இப்போ கூட நம்ம இந்த சத்தியமாக நான் இந்த வேஷம் போட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவரை பிறவி குணம் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. உண்மையில ஒரு பிரமாதம் நடிகை. படத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக நடிச்சிருப்பாரு. அடுத்தது எடிட்டர் புவன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம எடுத்துட்டு கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒரு நிமிஷம் சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார். பிரமாதமாக சொல்லிட்டார். மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட். அவரே மாதிரி தான் இருப்பார். நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பியிருந்தேன். எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்துருப்பார். அந்த படத்தில் மிகப்பெரிய போன். அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம்னா இந்த மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் தவிர வேற எதுவுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் இது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதனால் அதை அவர் பிரமாதமாக அடிச்சிருப்பார். என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பாரு. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பாரு. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு யாரும் சுகுமார் கேட்பாப்புல. எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர்? திருநெல்வேலி தான் பாசைக்கும் ஃபாதருக்கும் ஃபேமஸான ஊர் ஆச்சுல்ல அப்படிம்பாரு. அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிருப்பாரு. எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நடித்தால் மட்டுமல்ல தன்னை முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களெல்லாம் அடிச்சு காட்ட சொல்லுவார். அதனால் உண்மையில பிரமாதமான ஒரு நடிகர். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து என்ன சுகாலாம் சொல்லுவார், அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவர் நல்ல நடிகர். அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அதனால் எனக்கு ஏன்னா அந்த படத்துடைய மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா அவருக்கு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம் தான். ஊர் எங்கே போகுது, அங்கே போனோன்னு அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவரை சுற்றி வரும்.
அதனால் சார் கதாபாத்திரம். அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு வருகை இந்த ஆஜிரா இருக்கிறாங்க. ஆஜிராலாம் ஐயோ கோவிசர்லாம் மிஞ்சிருவாங்க ஒரு கட்டத்தில். ஐயோ என்ன பெலிஸ் வந்துட்டானே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமா அவங்களுடைய நடிப்பு. அடுத்தது இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கு அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது. இதில் விழாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இங்கே படத்துலையும் நான் அண்ணன் கூட, ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் நடிக்கிறது, நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு. மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டான்ல. அண்ணனுக்கு ரெண்டுமே கடல், தமிழ் கடல். அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அருமை. அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார். அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்து அவர் நன்றி, இயக்குனர் அவங்களுக்கு நன்றி. அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி, ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு, இப்போ நிஜ ஹீரோ. ஆனால் நான் என் மண் சார்ந்த அடையாளம், காதல் எல்லாம் பேசியிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு ஒரு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லேயே அடையாளத்தோட வாழணும், நான் பிறந்த ஊரில் வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவரோட ஆசை நிறைவேறாமல் போயிருது. இதுக்கு காரணமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை. அந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் மூவியாக சொல்லியிருக்கிறோம். அதனால் நானும் சொல்கிறேன், உறுதியாக அந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லோரும் என்னை சக்ஸஸ் வீட்டில் சொல்லுவீர்கள். நன்றி, வணக்கம். லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய தயாரிப்புல மற்றும் இயக்கத்துல விமல் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய பரமசிவன் ஃபாத்திமா, அதனுடைய இசை வெளியீடு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்கள், கலைஞர்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பாடல் வெளியீட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன். ஒரு சிறு வயது மிக நேர்த்தியாக இசை, அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது. நான் என்னுடைய தம்பி கார்வன் என்று கூட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார். அது குறிப்பா அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி, சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி, மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்ட அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். அதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் வயதிலிருந்து நான் அறிவேன், என்னையும் அவன் அறிவான். கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நான் என் தம்பி, என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம். இணைத்தது ஒரு கொள்கை உறவு, அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம். தம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது. அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும். தாயினுடைய அன்பை
அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்துல பாடல்கள் எழுதிட்டான். இந்த படத்துல பாடல் எழுதிப்பது எனக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தம்பி கார்வண்ணன் படத்துல ஒரு வளர்ந்து வருகிற இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துரைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார், அந்த முன்னோட்டத்தை. அது எடுத்தோன்னே கேட்டது இது யார் ஒளிப்பதிவுன்னு, ஏன்னா எனக்கு தெரியும் இது அப்படின்னு. அது சுகுமாரனோடனே அதான் நினைச்சேன் அப்படின்னு. அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான். அப்புறம் சேர்ந்து மிக குறுகிய காலத்துக்குள்ள அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான். இதிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம், அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணிச்சு போற இது அவ்வளவு தெளிவா இருக்கும். அது பேசிய தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க, அவர் சுருக்கமா பேசிட்டாருன்னு. அவர் தான் மொத்தமாவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால பேசிட்டாப்ல. என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவன் தம்பினா சும்மா தம்பி இல்லை, சொந்தமான தம்பி. அவனுடைய அண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான். அவனும் நிழல் பட கலைஞனா, ஒளிப்பட கலைஞனா வந்து திரைப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள். அப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார். மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம் தான். முதல் படத்தில் அவ்வளவு ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய படங்களை தயாரித்தாங்க. அவை தன்மையெல்லாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான். இப்போ பார்த்தா எங்கள் அண்ணனை பார்க்கறதுன்னா நம்ம படங்களில் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ நடிக்க வந்துட்டாங்க. ஆனாலும் எங்கள் அண்ணனை வந்து அவர் குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறாரு சகிக்க முடியல. எங்கள் அண்ணனா வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளவு நல்ல மனிதன். தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த நடிகரோட மிகச்சிறந்த நிர்வாகி. அதனாலதான் எங்க அண்ணன் கமலஹாசன்லாம் அவரை கூடவே வச்சிருந்தாப்புல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு மனிதர் எங்க அண்ணன் தேனப்பன் அவர்கள். அதுக்கப்புறம் எங்க ஐயா மகன் தொகுப்பாளர் சொன்னாங்க, உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க. எங்க அப்பா, நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஐயா, படிக்கணுமையா வாழ்க தமிழுடன். எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ இப்படிதானே அழைப்பு எடுப்போம். நான் அழைச்சோன்னே நான் தானே தெரிஞ்சிடும், வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம். அவ்வளவு ஒரு அன்பு. தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான். அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பொக்கிஷத்தினுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன். எனக்கு எப்பவும் எங்கள் ஐயா மகன், அவருக்கு எப்பவும் நான் அராஜகம் தான். வேற அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிருந்தான். இவன்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளவு நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு. அது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு தவம். என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்க அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்க உங்களை சிவாஜின்னு சொல்லல, அது மாதிரின்னா எப்படின்னா அந்த ஈடுபாடு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்லை. அது வந்து இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழி, அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருக்கு பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளவு பெரிய இது எப்படி சிலர் வருது.
எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பார்க்குறோம். நானே எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்.எஸ். பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்துல. என்கிட்ட கேட்கிறார், நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல? நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்க அவனை கதாநாயகனா பாக்குறது இல்லை. எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான். அவன் மேல நாங்க எல்லாரும் பேரன்பு வச்சிருப்போம். எங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவரு. அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு. இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார் சாயா. அவங்க எங்க அண்ணன் பொண்ணு. அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேர் கனிமொழின்னாங்க. அவங்க இப்போ சேஷ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான். கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி தான். என்ன பண்ணுறது, ரெயின்போன்லேயே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற நிலைமையில இருந்தா அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி குல் சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசுல பட்டதை கூச்சமில்லாம பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. என்னத்தையோ பேச்சு கிடக்கிறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இரு உட்காரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்காது. அதுக்கப்புறம் விஆர் அவரு விமல் அவர், நீங்க நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி பூவன் படத்தொகுப்பாளர். அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்கள் ஊர் பொண்ணு, அவங்க பாண்டிச்செல்வி. அவங்க ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என் தம்பி சுகுமார் இருக்கான். அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல அன்பு கொண்ட ஒருத்தன். அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். அப்புறம் மகேந்திரன், சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல. நல்ல திறமையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துரைமுருகன், சரியா அவன் சமூக பற்றாளர், சமூக ஆர்வலர். இது எல்லாரையும் சொல்லிட்டேன். என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நாங்க அவர் எந்த திசையில் இருந்தார், நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு உணர்வு இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. படம் என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலேயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு. நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு. அந்த படம் உறுதியா வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது. அதனால உனக்கு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி, இயக்கி, தயாரித்து, நடித்து, தம்பி விமல் அவரோட
இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலே கலை இயக்குனராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர், ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார், குறிப்பாக இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி, என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி, எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி.